லுஃப்தான்ஸா ஃப்ளைட்டு நிறைய வாஷிங்டன் டிசிலேருந்து கேன்சல் ஆகுதான் தெரியும்ல. நான் பார்த்தேன். ஐ மீன் இல்லவே இல்லை, ஃப்ளைட்டே இல்லைப்பா. ஆர்டியூலேருந்து தான் இருக்குது. வாஷிங்டன்லேருந்து தானே போட்டிருக்கோம். ஆமாம் மேம். என்ன ஆகும்ப்பா, நான் போயிடுவேண்ணா ஊருக்கு? அதெல்லாம் கவலைப்படாது, நான் நடந்தே கூட போய் விட்டு வந்துடுறேன். என்னது? நான் நடந்தே கூட போய் விட்டு வந்துடுறேன்டி, கவலைப்படாத. இல்லை எனக்கு புரியல, நீங்கள் நடந்தே கொண்டு போய் என்னை விட்டு வந்துடுவீங்க? ஏன் ஃப்ளைட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா பொண்டாட்டி ஊருக்கு போக முடியாது. நீங்க நிஜமா இந்தியா ட்ரிப்புக்காக எவ்வளோ ஆசையா பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? இல்ல நீங்க சொல்றத பார்த்தா நாங்க ட்ரிப் போறதுல நீங்க தான் ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கு. நடந்து கொண்டு போய் விட்டு வந்துருவீங்களா? இப்போ நான் ஊருக்கு போட்டா வேணாமான்னு என்கிட்ட விட்டா இருக்குது. லைட்டா தான் சவுண்ட் ட்ரிப் பண்ணு. ரொம்ப டமால்னா அப்படியே கால நாள வந்து ட்ரிப் கேர் பண்ணலாம். கீழே போடாதா, தின்னறாடாத. கால்ல 2 பலூன் சாப்பிட்டா. ஏன் பயந்துருவா நீ? எப்படி சொல்றீங்க? நான் ஏற்கனவே 2 வாட்ச் வேணா நீ வாய்க்குள்ள போயிட. நீ வேணா உடஞ்சி கிடஞ்சி வச்சிட போதுரி. விடு விடு. ஏய் வேணாண்டி. ஐயோ எனக்கு பயமா இருக்குது. விடவும் மாட்டேங்குது, கிரிப்பா பிடிச்சிச்சு. போ ஸ்ட்ரிங் வச்சு வேணாம். ஐயோ எனக்கு பயமா இருக்கு. பாக்குறேன் விளையாடு. அவ பிஸியா இருக்கா இங்க. டக்குன்னு சீக்கிரம். எங்க பேர் டாடி அங்க பேர் சானி சானி லுக் அட் தேர். Go go catch it. Go 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 Sunny, go 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 catch it. எரும மாடு அப்படியே உட்கார்ந்திருக்கு. அதான் வர. பிடிக்கும். இப்போ டாக்டர் இவ்வளவு காசு கொடுத்தா எனக்கு யார் கொடுத்து பார்க்கலாம். போச்சா குட்டி. இன்னொன்னு குடுறா. ப்ராப்பரா இன்னொரு கேஸ் பலூன் குடுறா அவளுக்கு. எல்லாம் போயிடுச்சா? ஓ அது கேஸ் இல்லையா? சரி போச்சா? டோன்ட் லீவ் இட். முட்டைனா அவ்வளோதான். முட்டை பொழுது புஷ் பண்ண மாதிரி போயிடும். இப்போ விட போறான்னு நினைக்கிறேன். விட போறா. அச்சோ சாமி வேற சிய பலூன் மேல போயிந்தி. என்கிட்ட இல்ல, மேல இருக்கு. உங்களுக்கு தெரியல எங்கேயோ போயிடுச்சுன்னு சொல்லி சுத்தி சுத்தி வரா. நீங்க எதை திருப்பி கொடுக்க போறீங்கன்ட்டு. என்னடா பண்றீங்க? போச்சா போச்சா போச்சா. நாங்க பிளம்ஸ் இருக்கு. நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்கோல இருக்கோம். ஆக்சுவலி காஸ்கோல பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஏரியாவை வந்து டோட்டலி இதுக்கு வச்சிருக்காங்க, பிளான்ட்ஸ்க்கு வச்சிருக்காங்க. ஸோ யா நாக் அவுட் ரோஸ். ஒரு இதுல என்ன 2 இருக்கா, ஒரு ரோஸ் இருக்கா? ஒரு இதுதான் இருக்கா. ஒரு இது வந்து $18. எவ்வளோ இது? ஓ ஃப்ரூட் ட்ரீ விற்கிறாங்க, அதுவும் $17. இது சீரியஸ்லி வந்து விலை கம்மி தான். என்ன எடுத்தீங்க? ஆப்பிளா? யா என்ன 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 இது? ஆப்பிள் என்ன? ஆப்பிள்ல என்ன ஆப்பிள்னே போடலையா அவன்? ஈஸ்வரா ஆப்பிள்ல என்ன ஆப்பிள் போடுவாங்க? காலா அந்த ஆப்பிள்னு. ஸோ நம்ம வந்து ஒரு ஆப்பிள் வாங்குறோம்னா இன்னொரு
ஓ ஆமாப்பா, அப்ப அது ஒரு வெரைட்டியா இருக்கும். நம்ம இன்னொரு ஒரு 2 வெரைட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்பதான் அது போலன் ஆகும்ல. ஸோ இந்த பாலினேஷன் ஏதோ போடுறாங்க. இருங்க, இது பாருங்க. அது செல்ஃப் பாலினேஷன். இது வந்து பீச். பீச் வந்து எப்பவுமே செல்ஃப் பாலினேஷன் தானே. அதுக்கு இல்ல. பீச்சா பேரா இது? பீச். இல்ல இல்ல, இங்க இருக்கு பாருங்க. ஓ இது வேறயா? அது பீச்சரி வேணா. ஆப்பிள் சரி வேணா. ஆப்பிள் எல்லாம் ஒரே வெரைட்டி மட்டும் தான் வச்சிருக்கானா? சரி, ஓகே, தட்ஸ் ஓகே. நம்ம வேற கடையில போயிட்டு வேற இது வெரைட்டி வாங்கணும். அப்போ பேரும் ஆப்பிளும் இதுவாகுமா? கபூதின்னு சொன்னார் இல்லங்க, இவரு தான். சரி இருங்க, என்ன இப்ப கபூதி நீங்களே, யாரு கபூதி யாரு கபூதி யாரு கபூதி? நான் கண்டுபிடிச்சிட்டேங்க பாருங்க, இங்க போட்டிருக்கு காலா ஆப்பிள் போட்டிருக்காங்க. ஃபியூஜி ஒன்று எடுத்துருங்க. ஃபியூஜி போட்டிருக்காங்க. ஸோ அது நம்ம எடுத்துட்டோம்னா பாலினேஷன்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆப்பிள் ட்ரீ எப்பவுமே 2 ஆப்பிள் ட்ரீ வைக்கணும். ஸோ இங்கே பாருங்க, இங்கே போட்டிருக்கு. அதே மாதிரி வந்துட்டு ஒரு பீச் எடுக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று, இப்போ என்னடா இது குச்சி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்கல்ல, இது வந்து இங்கே பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது துளுக்குது. ஸோ மாம்ஸ் துளுக்குறதா மாதிரி இருக்க மாதிரி பாருங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஆப்பிள் ஃபியூஜி இருக்கா? ஃபியூஜியா? இது வேற ஏதோடி. இது வந்து இது இங்க இருக்கு பாருங்க. இது என்னது? இது வந்து இதோடது. அது என்னது? பீச்சா? அதை எடுங்க, பீச் எடுத்துருங்க. பீச் எடுத்துருங்க. இது எல்லாமே வந்து இப்ப சில்லுன்னு இருக்கு. பீச்ல எல்லாம் ஒரே வெரைட்டி தான், அதுவும் செல்ஃப் பாலினேட்டிங் தான். அதே மாதிரி ப்ளம்ஸ் மட்டும் தான் வந்துட்டு பீச் வந்து ஒரு ஐ திங்க் பீச் பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் கொடுக்கும்லப்பா. பீச் தானே பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ். ப்ளம்ஸ் வந்துட்டு ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். ப்ளம்ஸ் ஒன்று எடுத்துருவோமா? எனக்கு தெரியல, நான் மாற்றி கூட சொல்லியிருக்கலாம். நீங்கள் போய் செக் பண்ணுங்க. எடுத்துட்டோங்க 2 ஆப்பிள். இங்கே பாருங்க, ஒரு ஃபியூஜி ஆப்பிள், காலா ஆப்பிள், அப்புறம் பீச். ப்ளம் இப்போ எடுத்தீங்களே, ஏன் திருப்பி வச்சிட்டீங்க? இருக்கு ப்ளம். சாரி அதுக்குள்ள நாக் அவுட் ரோஸா எடுப்போமா? நர்சரிக்கு எல்லாரும் போயிட்டு இது பண்ணுவாங்க. நாங்கள் பார்த்தீங்களா காஸ்கோலேயே நர்சரி ஷாப்பிங்கை முடிச்சிடுறோம். ரோஸ்ல இதுல 5 ரூபாய்க்குலாம் கிடைக்காது. ஆனா இது பயங்கரமா இருக்கும். இந்த ரோஸ் $18 கம்மி தான். ஹோம் டிப்போல எல்லாம் போனீங்கன்னா $25 இருக்கும் சொன்னாரு. இந்த வருஷம் நம்ம இந்த ட்ரீ எல்லாம் சாவடிப்போம், அடுத்த வருஷம் நம்ம அந்த ட்ரீ எல்லாம் வந்து சாவடிக்கலானே அப்படின்றாரு. ஓகே, இல்ல பார்த்துட்டு போலான்ட்டு வேற என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஜூனிப்பர் எல்லாமே ஷ்ரப்ஸ் அந்த மாதிரி தான் வச்சிருக்கானுங்க. லாவெண்டர் எடுத்தே ஆகணும் மாம்ஸ். நம்ம கிட்ட வீட்டுக்கிட்ட பீ வருது இல்ல, நீங்க லாவெண்டர் வச்சீங்கன்னா அது தூரக்க போயிடும் அந்த பீ, புரியுதா? ஆனா இது இந்த தொட்டிக்கும் சேர்த்து பணம் போடுவான், அதனால அங்க வந்து அட்லாஸ்ட் எங்களுடைய சதீஷ் இன்னும் கடைக்குள்ளேயே நம்ம நுழையல. ஆமாங்க, நம்ம இன்னும் கடைக்குள்ளேயே நுழையல. ஆனா நம்ம வந்து நர்சரி ஷாப்பிங் பண்ணிட்டோம். இதெல்லாம் வாங்குறோமே, யார் தண்ணி ஊற்றுவாங்க அப்படின்னு தானே நம்புறீங்க யோசிக்கிறீங்க. நான் ஒரு ஜீவனை காமிக்கிறேன் பாருங்க, அந்த ஜீவன் தான் தண்ணி ஊற்றும். நீங்க தான். 4 செடி, அப்புறம் ஓகே உள்ள போலாம். டிவி. ஸோ அதே தான் இல்லை, நம்ம போன வாரம் தான் வந்தோம், அதுக்கப்புறம் இந்த வாரம் வந்தா வேற அதே தான் இருக்கும். ஆல்மண்ட்ஸ் வாங்கணும், கிவின் சீட்ஸ்லாம் வேண்டாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வந்து வின்டர் சம்மருக்கான க்ளோத்ஸிங் வந்திருக்கு. எதுவுமே இருக்காதுன்னு நினச்சி வந்தோம், பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது இல்லை, இந்த அம்மாவுக்கு தான் அது. மாம்ஸ் வாங்க பார்த்தீங்களா? காலிஃப்ளவர் கிராஸ் பீட்சா வேணுமா? ரொம்ப நல்லா இருக்கு, சுட சுட இருக்கு. எப்படி இருக்கு உங்களுது? நிஜமா நல்லா இருக்கா? ஓ ஓகே, நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எது ரெண்டுத்தையுமே காலி பண்ணிட்டீங்களா? அது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா? இது ஓட்கா சாஸா? அதான் எனக்கு புரியல. அதான் இவருக்கு பிடிக்கலையா? அப்படியே திருப்புங்க. டொமேட்டோ ரொம்ப இனிக்குது. அந்த இன்னொன்று நடுவில் ஒன்று வந்து நக்க மறந்துட்டீங்க. நடுவில் ஒன்று. சரி சீக்கிரம்.
எப்படி இருக்கு? இது நிஜமா நல்லா இருக்கு. உனக்கு எது பிடிச்சிருக்கு? இந்த ஒயிட் இது. ஓகே. உனக்கு எது பிடிச்சிருக்கு? எது பிடிச்சிருக்கு? பிக்சர் தானே? இது நல்லா இருக்கா? யா. சாப்பிட்டு பாரு. சூப்பர்ல? நல்ல க்ரீமியா இருக்கு டெக்ஸ்சர். ஓகே. நாங்கள் இந்த டியூவல் கேமராவை போட்டு ஆன் பண்ணினா அதில் இந்த பார்ட்டுக்கு மட்டும் வாய்ஸ் போயிடுச்சு. ஸோ நிறைய வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில். நாங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போகல. பார்க்குறதுக்கான நல்லாவும் இருந்தது. அவங்க வந்து ஏதோ சூப் மாதிரி அந்த கப்பில் போட்டுட்டு அந்த பிரெட் மாதிரி அந்த புக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரெஞ்ச் புக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கஷ்டமாக அந்த ஹார்டாக இருக்கும் ஒரு பிரெட், அது வச்சு கொடுக்கும்போது ஏதோ சூப்பில் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. மேபி நம்ம இது இல்லாமல் நம்மளே வந்துட்டு டொமேட்டோ பேஸ்ட் சூப் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து டிப் பண்ணி சாப்பிடலாம். சரி, ஓகே. இன்னும் வந்து ஷாப்பிங் ஆரம்பிக்கலங்க. ஒவ்வொரு வாட்டியும் வரும்போதும் வந்துட்டு பட்டாணி இருக்கான்னு பார்ப்போம். ஒரு வாட்டி தான் பட்டாணி வருது. அது எப்படி பண்ணணும்? ப்ராக்லி இருக்கா? என்ன மாம்ஸ், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி காமெடியா இருக்கு டியூவல் கேப்சர்ல. ஸோ ப்ராக்லி இருக்குல்லங்க, இது வந்துட்டு எப்பவுமே நாங்கள் எடுத்துருவோம். ஆக்சுவலி இது நல்லா தான் இருக்கு இந்த மாதிரி டியூவல் கேப்சருக்கு. சதீஷ் புலம்புறாரு, உனக்கு என்னடி இது போனு சொல்லி தொலையும் மாம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா. அது வந்து லிமிட் வந்து 10. நாங்க வந்து ரெகுலரா அந்த சீரியல் எடுப்போம், அதனால நாங்க 10 எடுத்துட்டோம். ஏன்னா வந்துட்டு இதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த ஆஃபர் கிடைக்காது. இது வந்து ரேர் ஆஃபர் தான். இந்த சீரியலுக்கு வந்து ஆஃபரே அவ்வளோ வராது இல்லப்பா. ஸோ அதனால சூப்பர். அந்த சீரியல் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மில்க்கு, எக்கு, அதுதான் வந்து முட்டை எடுக்க போயிருக்காரு. ஸோ நான் இது வந்து இப்போதான் பார்க்குறேன். ஆக்சுவலாக புது ஐட்டமாக இருக்கு. டாட்டியஸ் யூஸ்வலாக இந்த ரோட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் இப்போ நிறைய ஐட்டம்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துல வந்து நான் இன்னொன்று காமிக்கிறேன் இருங்க. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்களேன், மேட் வித் அவகேடோ ஆயில் அன்குக்டு ஃப்ளார் டாட்டியாஸா. பரவாயில்ல. என்ன ஃப்ளவர் இருங்க. நம்ம ஊர்ல வந்து ஃப்ளார் அப்படின்னு தானே சொல்லுவோம், இந்த ஊர்ல வந்து ஃப்ளவர்னுவாங்க. ஸ்டார்டிங் வந்து எனக்கே காமெடியா இருந்தது. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லையா, கொலஸ்ட்ரால் இல்லையா. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு ஆக்சுவலி. ஆஸ் யூஷுவல் வெங்காயம் எடுத்தாச்சு. வெங்காயம் டன்னு. உருளைக்கிழங்கு எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தாங்க மாம்ஸ், அவ்வளோதான். மேக்ஸிமம் முட்டை, அப்புறம் பால் எடுத்துச்சுல 2 பால், முட்டை, பொட்டேட்டோஸ் எடுக்கணும். பொட்டேட்டோஸ் இது நான் கஷ்டப்பட்டு நியூ ஜெர்சியில இருந்து எடுத்துட்டு வந்தேன். இங்க பாருங்க, டர்மரிக் எவ்வளோ $10. அதுக்கப்புறம் கியூமின் சீட்ஸ் எங்க நான் வந்து இங்க கிடைக்காது, நியூ ஜெர்சியில மட்டும் தான் கிடைக்கும்னு நினைச்சிட்டு அங்க இருந்து எடுத்துட்டு வந்தேன். சாரி. ஸோ இது $8.99. அதுக்கப்புறம் அரைச்ச கியூமின், அது பவுடர், அது வந்து $10.99. கடைசியில் பார்த்தா இங்கேயே வந்து கிடைக்குதுங்க. சீரியஸ்லி அவ்வளோ தூரம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்துருக்கவே தேவையில்லை போல இருக்கு. இங்கேயே எல்லா ஐட்டங்களும் கிடைக்குது. பார்த்தீங்கன்னா சமோசா இருக்கு, கண்டிப்பாக இங்கேயும் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு லைக் ஒரு ஈவினிங் வந்துட்டு மொக்கையாக இருக்கும்போது வந்து சும்மா சமோசா மாதிரி போடலாம், அப்புறம் பக்கோடாவும் பண்ணிக்கலாம். ஸோ யா, இது கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து இது இருக்கு, சிலாண்ட்ரோ சட்னியும் இருக்கு. சூப்பர், இது ஒன்று எடுத்துட வேண்டியதுதான். செம்மல்ல. இப்போதான் வந்துட்டு ஒரு புது டிப்ஸ் சொல்லியிருக்காரு. தேனை வந்துட்டு நல்ல தேனா அப்படின்றத வந்து, நல்ல தேனா பெஸ்ட் தேன், கரெக்ட், பெஸ்ட் தேனா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு இது சொல்லியிருக்காரு. என்ன சொல்லுங்க? இந்த தேன் பாட்டில் இருக்குல்ல, ஆமா, அது வந்து எப்படி கவுக்கணும். கவுத்தோன்னா அந்த பபிள்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக போதோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல தேன். ஓகே. ஓ, எவ்வளோ ஸ்லோவாக போதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல தேன். ஓகே, நாங்கள் இந்த தேன் தான் வாங்குவோம். இதை தான் நாங்கள் இப்போ கவுத்து பார்க்கலாம். நான் தான் சொன்னேன், இது வந்து குட்டி பாட்டில், இதை கவுத்து காமிங்க. இது குட்டி பாட்டில் இல்லைப்பா அப்படி சொன்னேன். டப்புன்னு போயிடுச்சு பாரு, ஏற்கனவே எடுத்து வச்சிட்டேன். டக்குலாம் போல. கொஞ்சம் ஸ்லோ தான், ஆனா அந்த இது கூட நல்லா ஸ்லோவா போச்சு. அந்த ஹனுக்கா தேன் வெரி பாக்ஸ்ல இருக்கா இருக்கிறதுல, அதான் பயங்கர எக்ஸ்பென்சிவ் இல்ல எப்பவுமே. ஆமா, நியூசிலாந்துல மட்டும் தான் அந்த பீ இருக்கும். அதனால ஓ, இந்த என்னது நியூசிலாந்துல மட்டும் தான் இந்த பீ இருக்குமா? ஓகே, அந்த மாதிரி அது சொல்லுவாங்க.
ஹனுக்கான்னு சொல்லிட்டேன். மனுக்கா தே ஹனுக்கான்றது ஃபெஸ்டிவல். ஓ ஓகே, ப்ராடக்ட். சரி ஓகே. ஆமா, மேப்பிள் சிரப் கூட வாங்கணுங்க. ஸோ தட் நம்ம வந்துட்டு இது போடலாம், வாஃபிள்ஸ் போடலாம் ஒரு நாளைக்கு. சூப்பர். இதுக்கு வந்து கடையில் வேற எதுவுமே இல்லை. ஏய் இது வாங்கணும் நீங்களே, கேட்டில், வாட்டர் கேட்டில் வாங்கிட்டு போயிடலாம் வாங்க. எவ்வளோ பெரிய கிரில் பாருங்களேன். இது வந்து உட் பேலட்ஸ் கிரில்லாம். ஸோ அது வந்துட்டு உடன் ஏதோ அந்த குட்டி குட்டியாக அந்த ஆடு சாப்பிட்ற மாதிரி ஒரு உடன் இது மாதிரி இருக்கும், பேலட்ஸ் மாதிரி இருக்கும். அது போடணும் ஆக்சுவலி. யா நல்லா பெருசு, $38 தான். இது ஆக்சுவலி முதல்ல வந்து ஒரு ஸ்டாண்டோட வரும்பா, பெருசா இது. அது ஓகே, $100. இது விலை கம்மி அப்படின்னு சொல்லி இது போட்டுருக்காங்க. இது மட்டும் வேணும்னா அப்படின்றவங்களுக்கு இருப்பாங்களா, அதுக்காக. அவுட்டோர் ப்ரெப் டேபிளா, எல்லாம் அவுட்டோர் ஐட்டம்ஸ் தான் இருக்கு. இங்க பாருங்களேன், கல்லுக்குள்ள வச்சு இதை பதுக்கி வச்சிருக்காங்க. மேம்ஸ், நம்ம கிட்ட இருக்குல்ல ஸ்பாட்லைட்டு, எங்க கிட்ட ஸ்பாட்லைட் இருக்கு, ஆனா ராக் மாதிரி இல்ல, தெரியுதாப்பா? சோ ராக் மாதிரி இருந்துச்சுன்னா வந்து பீப்புளுக்கு தெரியாது நம்ம வீட்ல ஸ்பாட்லைட் இருக்குன்னு. ஆனா நம்ம வீட்ல ஸ்பாட்லைட் இருக்கும். ஆமா மேம்ஸ், ஆமா. ஓ அப்படி சுத்துமா ஃபேனு? ஏய் எனக்கு இவ்வளவு நேரம் தெரியல. நான் இப்படி நான் ரொம்ப நேரமா இது என்னது $200 என்னது இதுன்னு சொல்லிட்டு நாங்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் கிட்ட இருக்கோமா, என்னது இதுன்னு ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கேன். அப்புறம் தான் சதீஷ் சொன்னாரு, இது இப்படி சுத்துமா, இந்த இடத்துல இருந்து காத்து வரும் பிளஸ் இப்படி சுத்தும் போல இருக்கு. இல்லப்பா, சுத்தாதான் சுத்தாது, சுத்தாது. நீங்க சொல்றத பார்த்தா ஃபேன் சுத்துற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி சுத்தாது, திரும்போன்னு சொன்னீங்களா? ஓகே, பொய் சொல்றாருங்க. நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட இப்படிதான் சொன்னாரு. சதீஷ் சொன்னாருன்னு சொன்ன உடனே ஐயோ நம்மள எல்லாம் கலைக்க போறாங்க ராங் இன்ஃபர்மேஷனுக்குன்னு சொல்லிட்டு அவர் அப்ரூவ் வர மாட்டிட்டாரு. டவர் ஃபேனு. கெட்டில், வாட்டர் கெட்டில் எங்களுக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு. அதே மாதிரி ஞாபகம் இருக்காப்பா, நம்ம வந்துட்டு டவர் ஃபேன்லாம் முதல்ல எவ்வளோ $க்கு வாங்குவோம்? 1999. அதில் ஆஃபர் போட்டு 15 வரும். இப்போ வந்து டவர் ஃபேனுடைய விலை எவ்வளோ தெரியுமா? $39.99. எல்லாமே டபுள் ரேட்டு பாருங்க. இது மேக்ஸிமம் ஆஃபர் போட்டாங்கன்னா $5 குறைப்பாங்க, அப்போ வேணா கூட வந்து ப்ரைஸ் மேட்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வந்து $32.99. வா, அப்படி இருக்கு விலைலாம் இல்லை? இங்க பாத்தீங்களா, ஆக்சுவல் விலை வந்து $22. இது ஸ்லிப் ஆன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கம்ஃபி, நம்ம டக்குன்னு கட்டிக்கலாம், டக்குன்னு மாட்டிக்கலாம். ஸோ $12.97. ஆக்சுவலி ஆஃபரே போடலனாலுமே நான் வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஆஃபர், அதுவும் வந்துட்டு ப்ளூ கலர் எடுத்துப்போம். ஸோ தட் வந்துட்டு நமக்கு அழுக்கு தெரியாது. ஆனால் சைஸ் 7 இல்லை இதோ இங்கே இருக்கு பாருங்க, இப்படி இருக்கும். நம்ம பாட்டுட்டு ஒரு கட் ஷூ மாதிரி போட்டுட்டு போகலாம். ஆனால் நல்லா ஸ்போர்ட்ஸ் ஷூ மாதிரி கம்ஃபர்டாக இருக்கும். எடுத்துக்க பாப்பா. ஒரு பிரேக் எடுத்து தண்ணி குடி சொல்லுங்க. செல்லக்குட்டி, செல்லக்குட்டி எவ்வளோ சமத்து பாவம் குழந்தை. வா வா, நான் முன்னாடி உட்காந்துக்கலாம். இரு, நான் எடுத்துடுறேன். சீட்ல போதும், வா வா கண்ணா. பண்ணிட்டீங்களா? அம்மா அப்பா என்ன எல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 மரம், அப்புறம் வெங்காயம். ஓகே, வெங்காயம், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் ப்ராக்லி, அதுக்கப்புறம் இது வந்துட்டு 9 பேக்கெட். நான் 10 பேக்கெட் நினச்சோம். அப்புறம் அங்கே கணக்கு போடும் போது தான் தெரிஞ்சு 9 பேக்கெட் தான் வாங்கியிருக்கோன்ட்டு. அதுக்கப்புறம் முட்டை, ஆனியன்ஸ், மில்க்கு, அதுக்கப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இது, அதுக்கப்புறம் இந்த செடி 3, அவ்வளோதான். ப்ரெட்டு, பாதாம். ஸோ இதோட இந்தியன் ஸ்டோருக்கு போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க வேண்டியதான். இதோட இதுவே ஆயிடுச்சுங்க.
$320 கிட்ட வந்துருச்சுங்க. எப்படி வருதுன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது இல்லை மேம்? எப்படியும் வருது எல்லாத்துக்கும். சரி வாங்க, நான் உள்ள எடுத்துட்டு போறேன். இவ்வளோ பாலக் பன்னீர் ஃபார் நைட். ஏன்ப்பா கேட்டேன். ஸோ இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்துட்டு தாளித்தது, மத்தியானம் லஞ்சுக்கு வந்துட்டு தாளித்தது. ஸோ அப்படியே தொடச்சிட்டு எண்ணெய் லைட்டாக இருந்திருக்கும் அந்த வாட்டர் போட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த இது போட்டுடுறேன், லைக் பாலக்கீரையை போட்டுட்டு அதுலேயே 2 பச்சை மிளகாவை போட்டுட்டு லைட்டாக அது வந்து கொஞ்சோண்டு தான் வேகணும், பெருசாலாம் வேகக்கூடாதுங்க. ஸோ நல்லா பிளான்ச் ஆயிடுச்சு. இதை வந்து இதில் போட்டுட்டு கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த தண்ணி நம்ம தூக்கி கொட்டுவோன்னு நீங்கள் நினைப்பீங்க. இல்லவே இல்லை. நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தண்ணியை கொட்டிடுங்க. நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பண்ணல. பாருங்கள், இதை எடுத்து வச்சுட்டேன். அதுக்குள்ளே இங்கே சூடாக இருக்கிறதுலையே வந்து கொஞ்சம் முந்திரியை போட்டுருவோம். ஸோ தட் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் இதை நல்லா அரைச்சிடலாம் பேஸ்ட்டாக. ஸோ தட் நல்லா க்ரீமியாக இருக்கும். நான் வந்து பாலும் ஊற்ற போகிறதில்ல. ஸோ வேணால் பால் ஊற்றிக்கலாம். ஸோ பார்த்துக்கலாம். நமக்கு இதுவே க்ரீமியாக வந்துச்சுன்னா நமக்கு பால் ஊற்ற வேண்டாம். சரி, ஓகே, இதெல்லாம் ஆறட்டும். இதில் வந்து இப்போ ஐஸ் எடுத்துக்கணும். ஸோ தட் கலர் சேஞ்ச் ஆகாது. நம்ம ஐஸ் பிடிச்சிட்டு அது உடனே வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது வதக்கும் போது அப்படின்றதுக்காக தான் ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு இதில் ஐஸ் ஆக்சுவலி கோல்டு வாட்டரில் போட்டு எடுக்கணும். நம்ம வந்து அந்தளவுக்கு பண்ண போகிறதில்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டரில் போட்டு எடுத்தோன்னா ஃபுல் நியூட்ரிஷன் போயிடும். நம்ம இதை அப்படி போட்டு ஐஸில் ஒரு பெரட்டிக்கலாம். ஓகே, கலர் சேஞ்ச் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நியூட்ரிஷன் வேல்யூ போகக்கூடாது. அவ்வளோதான் என்னுடைய மெயின் இது. சரி, ஓகே, இதை நல்லா வந்து ஒரு பெரட்டிக்கிட்டு ஆறிட்டோம். அவ்வளோதான். இது வந்து ஹோம்மேட் பன்னீர், அதனால தான் ஒரு மார்க்கமாக இருக்கும், தூளாக. ஸோ இது வந்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது என்னுடைய ஸ்டைல் ஆஃப் பாலக் பன்னீர். இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாலக்கீரையில் வந்துட்டு தக்காளியோடு சேர்த்து சமைக்கக்கூடாது. அந்த மாதிரி சமைச்சா கிட்னி ப்ராப்ளம் வரும். ஏற்கனவே கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா 100% செய்யவே செஞ்சிடாதீங்க பாலக்கீரையில். ஏன்னா அது லைக் கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுமாமா. இது வந்து எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். ஐ திங்க் நான் ஏற்கனவே வீடியோலாம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் யாரனா மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த பாலக்கீரையில் வந்து ஆத்தென்டிக்காக வந்து பஞ்சாபிஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த பழங்காலத்தில். அப்போல்லாம் வந்து அவங்க வந்து டொமேட்டோஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்களாம். இப்போ தான் வந்து மாடர்ன் ஏரால வந்து நிறைய பேர் டொமேட்டோஸ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. அதனால் வந்துட்டு டொமேட்டோஸ் யூஸ் பண்ணாமல் தான் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் அந்த அளவுக்கு ஆத்தென்டிக்காலாம் எனக்கு பண்ண தெரியாது. ஏன்னா நம்ம வந்து நம்ம ஊர். ஸோ எனக்கு என்னுடைய ஸ்டைல் ஆஃப் பாலக் பன்னீர் வித்தவுட் டொமேட்டோஸ் தான் நான் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து சீரகம் போட்டுட்டு பட்டரில் தான் போட்டிருக்கேன். பட்டரில் சீரகம் போட்டாச்சு, ஏன்னா அப்போ தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும். அதில் வந்து அரைச்ச வந்து வெங்காய விழுதை வந்து எடுத்து வச்சுட்டோம். அதே மாதிரி கொஞ்சோண்டு பன்னீர் அதே அந்த பட்டரில் இருக்க அந்த பன்னீர்லேயே நான் ஏற்கனவே வந்துட்டு ஃப்ரை பண்ணி தனியாக வச்சுட்டேன். ஸோ அதே பன்னீரில் தான் வந்து சீரகம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா நான் உப்பு போட்டுட்டேன், ஸோ தட் வெந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே இந்த மீன்வாயில் வந்து நம்ம ஏற்கனவே பிளான்ச் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பாலக்கீரையை வந்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நான் குட்டி மிக்ஸி எடுத்ததுனால நான் 2 ஈடாக போட்டுட்டேன். அப்புறம் அதையும் நல்லா கழுவி அதில் ஊற்றியாச்சு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய நார்மல் குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி, அதுக்கப்புறம் ஆம்ச்சூர் பவுடர் ஏன் நான் போடுறேன்னா, ஆம்ச்சூர் பவுடருன்றது வந்து மாங்காய் பவுடரு, அது ட்ரைடு மாங்காய் பவுடரு. அது வந்து புளிப்பு கொடுக்கும். நம்ம வந்து இது தக்காளி யூஸ் பண்ணல, அதனால அதுக்கு பதில் தான் அந்த ஆம்ச்சூர் பவுடர். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கேஷ்யூஸை நம்ம அந்த சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம். அதாவது பிளான்ச் பண்ணி அந்த
கீரையை போட்டிருந்தோம், சுடு தண்ணியில் போட்டிருந்தோம்ல, அதை வந்து நல்லா திக்காக பார்த்தீங்கன்னா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நான் வந்து மில்க் மாதிரியே இது பண்ணிட்டேன். எல்லாரும் வந்து க்ரீம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் அந்த க்ரீம் மாதிரி அந்த திக் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணவே இல்லை, மில்க்கும் யூஸ் பண்ணல. ஸோ நான் வந்து அதுக்கு பதில் நான் வந்து கேஷ்யூ மில்க் யூஸ் பண்ணிட்டேன். ஏன் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த க்ரீம் வாங்கி வச்சுட்டு எனக்கு செலவே ஆக மாட்டேங்குது வேறு என்ன இதுலன்ட்டு. இது நான் ஃப்ரெஷ்ஷாக கேஷ்யூ மில்க் யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா விட்டுக்கலாம். ஸோ அந்த திக்னஸ்க்கு அந்த ரிச்னஸ்க்கு நான் கேஷ்யூ மில்க் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிளாக் பட்டரும் போட்டுட்டேங்க. ஏன்னா இது வந்து நல்ல ரிச்சான ஒரு டிஷ்ஷு. ஸோ அதுக்காக தான். அதுவும் கிட்ஸுக்கெலாம் வந்து கண்டிப்பாக இது தேவை. நம்ம வேணால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், வேறு ஆப்ஷன் இல்லை. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்ச அந்த பன்னீர் போட்டாச்சு. ஸோ நம்மளுடைய பாலக்கீரை ரெடி, பாலக் பன்னீர் ரெடி. இது வந்து ரொம்பலாம் நான் கொதிக்க விடலை. அதை போட்டு ஒரு பபிள் வந்தாலே போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பாலக்கீரைலாம் கொதிச்சது தான். அந்த கேஷ்யூ இது போடுறோம் பார்த்தீங்களா, அது போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வச்சாலே போதும், எல்லாமே அப்படியே டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் பிளான்ச் பண்ணி வச்சதுனால. அவ்வளோதான். எடுத்து வச்சுட்டு லைட்டாக நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதுக்கப்புறம் வந்து ரோட்டி போட்டு எடுத்துடலாம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ஸ்மூதி கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது என்னுடைய மெத்தட் ஆஃப் பாலக் பன்னீர். எனக்கு எப்பவுமே வந்து இந்த ரா ஆனியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த நார்த் இண்டியன் கிரேவிஸில் மேலே போட்டு சாப்பிட்ணுன்னாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. இன்னொன்று அது ரொம்ப நல்லது, கொலஸ்ட்ரால் குறைக்கும். ஸோ அதுக்காக நான் அந்த ரா ஆனியன்ஸ் எப்போவுமே வந்து இந்த ரோட்டி அண்ட் வித் எதனா கிரேவி பண்ணுறேன் அப்படின்னா நான் அதை வந்து போட்டு வச்சுப்பேன். அவ்வளோதான். இன்றைக்கான மீல் போர்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 ரோட்டி வித் பாலக் கிரேவி அண்ட் கண்டிப்பாக ஆனியன்ஸ். அவ்வளோதான். இதுதான் என்னுடைய மீல் போர்ஷன். நான் வந்து பட்டர் போட்டுக்க போகிறதில்ல, ஏன்னா நமக்கு வந்து பாலக் பன்னீர்லேயே வந்து நல்ல பட்டர் இருக்குது. ஸோ நான் கிட்ஸுக்கு வந்துட்டு இந்த பட்டர் இருக்குது பார்த்தீங்களா, பட்டரில் வந்து கார்லிக் இருக்குல்ல, கார்லிக்காக நல்லா அந்த ஃப்ரெஷ் கார்லிக்கை வதக்கலாம் இல்லை, ஃப்ரெஷ் கார்லிக்கை வந்து நல்லா வந்து க்ரஷ் பண்ணி போட்டு வச்சிட்டேன். ஸோ தட் இது வந்து கார்லிக்கி நான் மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அப்படின்றதுனால. இன்னொன்று வந்து அந்த ஃப்ரெஷ் கார்லிக் சாப்பிடும்போது அதுவும் உடம்புக்கு நல்லது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் அமுக்குங்க. இதுதான் எங்களுடைய டின்னர். பாய்.